அவர்காம் அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் பழனி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உள்ளிட்டோரின் வீடுகளில் இன்று காலையிலிருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வந்தனர். இந்த சோதனையில் ஐ பெரியசாமியின் இல்லத்தில் நடைபெற்ற சோதனை 10 மணி நேரத்திற்கு பிறகு சற்று முன்பு நிறைவடைந்திருக்கிறது. சென்னை பசுமை வழிச்சாலை மற்றும் திண்டுக்கல்லில் உள்ள அவரது இல்லம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையானது 2006-11 ஆகிய ஆண்டுகளில் அவர் அமைச்சராக பொறுப்பு வகித்த போது, வீட்டு வசதித்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்த போது 2 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக சொத்து சேர்த்தது மற்றும் உளவுத்துறை ஐஜிக்கு ஐஜியின் குடும்பத்தினருக்கு வீடு ஒதுக்கீடு செய்தது உள்ளிட்ட 2 வழக்குகளின் கீழ் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாகவே முன்வந்து அந்த சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையை எடுத்து விசாரித்து வரக்கூடிய நிலையில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருக்க கூடும் என்ற அடிப்படையில் அமலாக்கத்துறை இன்று சோதனை நடத்தியது. இந்த சோதனையின் போது அங்கு திண்டுக்கல்லில் உள்ள ஐ பெரியசாமியின் இல்லத்தின் முன்பு ஒருவர் தீக்குளிக்க முயன்றார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் தொண்டர்கள் ஏராளமானோர் குவிந்திருந்த நிலையில் அமலாக்கத்துறையின் சோதனை 10 மணி நேர சோதனைக்கு பிறகு சற்று முன்பு நிறைவடைந்திருக்கிறது. திண்டுக்கல்லில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமி இல்லம் மற்றும் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அவரது இல்லம் ஆகியவற்றில் கடந்த 10 மணி நேரத்துக்கும் அதிகமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இதே போல அவரது மகள் மற்றும் மகன் வீடுகளில் தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருகிறது. பழனி சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமா அவரது மகனுமான ஐ பி செந்தில்குமாரின் இல்லம் மற்றும் சென்னை எம்எல்ஏ அலுவலகத்தில் உள்ள அவரது வீடு உள்ளிட்ட இடங்களிலும் இந்த சோதனை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது அமைச்சர் ஐ பெரியசாமியின் இல்லத்தில் நடைபெற்ற சோதனை நிறைவடைந்ததாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி கண்ணன்.